உலகில் உதித்த நபிமார்களில் இறுதி தூதராக அவதரித்த நபி பெருமானார் அன்று ஜாஹிலியா என வர்ணிக்கப்பட்ட அறியாமையின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அறிவின் ஒளியூட்டி வாழ்க்கையின் புனிதத்தை உணர்த்தி வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நற்பணிகளை மக்களின் உள்ளங்களுக்கு உணர்த்தி உலகம் போற்றும் தலைவர்களாக மாற்றிய நபி இன்று உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களினதும் கௌரவிக்கக்கூடிய ஒரு புனிதராவார். புனித மக்கமா நகரில் பிறந்த நபி பெருமானார் தனது 63 வருட கால வாழ்வில் பாரிய சவால்களை தாண்டி மக்களின் உள்ளங்களை வென்று மக்களை சரியான திசையில் வழிநடத்தி மதீனாவில் இறையடி சேர்ந்தார். உலகில் அவதரித்த தூதர்களில் அதி உத்தம தூதராக அல்லாஹ்வினால் புனித குர்ஆனில் வர்ணிக்கப்பட்டுள்ள நபிபெருமானின் தூதத்துவம் இவரது மறைவினை தொடர்ந்து நிறைவடைந்தது. இஸ்லாத்தை பூரணப்படுத்திய நபி பெருமானாரின் வாழ்க்கை வரலாறுகள் முழு சமூகத்திற்கும் முன்மாதிரியாகவே உள்ளன. உலகின் முடிவு வரை இது என்றும் நிலைத்திருக்கும். அன்பு, கருணை, சமத்துவம், ஐக்கியம், சகோதரத்துவம், விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்கு, அயலவர்களுக்கு உதவுதல் உட்பட வாழ்வதற்கான அனைத்து போதனைகளையும் வழங்கி மக்களை புனிதர்களாக மாற்றிய அன்னாரின் போதனைகள் என்றும் மக்களுக்கு பொருத்தமானதாகவே அமையும்.